அதான் நம்ம சகோதரி ஸ்ரீகாந்தி சொன்னாங்க. எவ்வளவு மோசடி. இன்னொன்னு, யாருன்னு அடையாளம் தெரியாது, சின்ன பசங்க. அவங்க சொல்றது எனக்கு மனசு கஷ்டமா இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்ச செய்தி. ஐயாவை இந்த கொச்சப்படுது, ஐயா பேர் கூட சொல்றதுக்கு நமக்கு வராது. இந்த கிழவனை ஐயா பேரை சொல்லி ஒருமையில பேசி தலையணை வச்சு அமுக்கி கொள்ளுங்க, கழுத்துல காலை வச்சு மதிச்சு கொள்ளுங்க. அப்படி பேசுறது யாரு? ஒன்னும் தெரியாத தம்பிங்க பேசுறாங்க. அவங்க தூண்டி விடுறது மருத்துவர் அன்புமணி. அப்படி பேசுறவங்களை கூப்பிட்டு சால்வை போட்டு மாநில பொறுப்பு. மருத்துவர் அன்புமணி அவர்களே, இதுவா நன்றி கடன்? அப்பாவுக்கு செய்கிற நன்றி கடன் இது. நன்றி கடன் அல்ல, உலகத்திலே யாரும் செய்யாத மாபெரும் துரோகம். துரோகம் துரோகம் யாராலும் மன்னிக்க முடியாது. அன்புமணியை மன்னிக்க முடியாத கூட்டம் தான் அங்க வந்திருக்குது. அன்புமணி துரோகம் சாதாரண துரோகமா? இங்க சகோதரி ஸ்ரீகாந்தி பேசினாங்க, மற்றவங்க எல்லாம் பேசினாங்க. நம்முடைய பூத்த அருள்மொழி சொன்னார், தோல்ல தூக்கி வளர்த்த பிள்ளைன்னு சொன்னார். ஐயா இயக்க ஆரம்பிச்சப்ப என்ன செஞ்சுட்டு இருந்தாரு? எங்க போயிருந்த? படிக்க வச்சு ஆளாக்கணா இதுவா வேலை? ஒரு கும்பலை வச்சுக்கிட்டு தினமும் செய்தி போடுறது, அவதூறுப்படுத்துறது, அவமானப்படுத்துறது, இதையெல்லாம் தாங்கி கொண்ட மருத்துவர் ஐயா அவர்கள், இனியும் நான் பொறுக்க மாட்டேன், துணிந்து நிற்கிறேன், மீண்டும் மறுபிறவையோடு உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அதனாலதான் நான் அன்புமணிக்கு நான் எச்சரிக்கையோடு சொல்லிக் கொள்கிறேன், இனி உங்களால் பாட்டாளி மக்கள் கட்சியை கைப்பற்ற முடியாது, அபகரிக்க முடியாது. டெல்லி உயர் நீதிமன்றமே சொல்லிவிட்டது. எந்த காலத்திலும் பாட்டாளி மக்கள் கட்சி என்று சொன்னால் அது மருத்துவர் ஐயா, மருத்துவர் ஐயா என்று சொன்னால் பாட்டாளி மக்கள் கட்சி. இதோ நாங்கள் இருக்கிறோம். இந்த ஜி.கே. மணியை பொறுத்த வரைக்கும் போற்றினாலும் தூற்றினாலும் என்னுடைய வாழ்வும் என்னுடைய பற்றும் என்னுடைய லட்சியமும் மருத்துவரையா 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 என்று இந்த ஜி.கே. மணி சொல்லுவது மட்டுமல்ல, இங்கே வந்திருக்கிற நீங்களும் சொல்கிறீர்கள். இன்னும் கிராமங்களில் இருக்கிற தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற லட்சோபம் வச்ச முன்னோடிகள் இளைஞர்கள் சொல்லுகிறார்கள், அன்புமணியினுடைய துரோகம் இனி வெளிச்சத்திற்கு வந்து விட்டது. இந்த துரோக செயல் எடுபடாது. இனி அரசியல ஓரம் கட்டிட்டு ஏதாவது வேலை இருந்தா பாருங்க அன்புமணி, இனி ஒண்ணு நடக்காது, வேலைக்கு ஆகாது. என்ன நியாயம்? அநியாயம் இல்ல? நீதிமன்ற தீர்ப்பு, நாங்களாம் நீதிமன்றத்துக்கு போயிருந்தோம். டெல்லி உயர் நீதிமன்றம், அது வட இந்திய நீதியரசர் ஒரு பெண்மணி டெல்லியை சேர்ந்தவர் சொல்றாரு, நம்மையார் சொல்றாங்க, விவாதத்தில் ஐயா பேரை சொல்லி எத்தனை மகன்னு கேட்கிறாங்க. நம்ம தரப்பு வழக்கறிஞர் சொல்றாரு ஒரே மகன் தான் அப்படின்னு சொன்ன உடனே, இந்த ஒரு மகன் அப்போட சேர்ந்து செயல்படுறது தானே. ஒரு டெல்லியில் இருக்கிற உயர் நீதிமன்றத்தினுடைய நீதியரசர் ஒரு பெண்மணிக்கு தருகிற உணர்வு பெத்த மகனுக்கு இல்லையே. இது எவ்வளவு பெரிய வேதனை. அதான் நம்ம சகோதரி ஸ்ரீகாந்தி சொன்னாங்க. தம்பி சுகந்தன் சொன்னாரு, மாமாவை பத்தி கேட்டாரு, நல்ல மாமா தான், நல்ல மாமா.